Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலில் திரு காசிநாத பாரதி, தாவேகா கூட்டணிக்காக காத்திருக்கிறதா அதிமுக? உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய அந்த பரப்புரையின் போது அந்த தாவேகா கொடியை பார்த்து அவர் தெரிவித்த கருத்துகளிலிருந்தே இது தொடர்பான நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். நேற்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரோட கருத்தாக இருக்கட்டும், செல்லூர் ராஜு, திருமிக கௌதமி உள்ளிட்டோரோட அந்த கருத்துக்கள் எல்லாமே நிறைய பேசு பொருளாக உருவாக்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு காசிநாதன்? காத்திருக்கிறது 2011 புரட்சி கலைஞர் மறைந்த மனிதநேயர் விஜயகாந்த் அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து 43 தொகுதிகளை கொடுத்து பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வரவிடாமல் ஆக்கியது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக்கியதோ அதை போல 2026 விஜய் அவர்களோடு கூட்டணியை அமைத்து பிரதான எதிர்க்கட்சியாக கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை வரவிடாமல் ஆக்குவதற்கான அந்த போருக்கான முகாந்திரமாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறோமே அன்றி ஆளுங்கட்சி ஆவதற்காக கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி மக்கள் மன்றத்தை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டிய மக்கள் விரோத ஆட்சி. உதயநிதி அன்கோவை தவிர தமிழகத்திலே அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் உட்பட யாரும் சுபிட்சமாக இருப்பதாக, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக யாரும் பேசிக்கொள்ளவில்லை. நேற்றைக்கு கூட தஞ்சை மண்டலத்தில் எங்களுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்கள் தஞ்சை மண்டலத்தை அறிவித்தார் எடப்பாடியார். அந்த தஞ்சை மண்டலத்தில் அவர் செல்லுகின்ற போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் விவசாயிகளையும் ஏழை மக்களை வறியவர்களை கிட்னியை முதற்கொண்டு திருடியாச்சு, போதைப் பொருட்களை மாணவர்களை தள்ளியாச்சு, பழைய ஊதிய திட்டத்தை தர்றேன்னு சொல்லி ஏமாற்றி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் 27 லட்சம் பேரை ஏமாற்றியாச்சு. ஒரு துறையையும் மிச்சம் வைக்கவில்லை. செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட் போடலை, மருத்துவர்கள் அப்பாயின்மெண்ட் போடலை, எந்த பணி நியமனமும் செய்யப்படவில்லை. ஏறக்குறைய 2011 2021 வரை 49,000 அரசு ஊழியர்களை நியமித்தது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாலயம் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கி இப்படி ஒரு காட்டாட்சி தர்பார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு 8 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பாக இல்லை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். இன்றைக்கு சூழல் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றன. மாணவர்கள் பட்டாக்கத்தையை எடுத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு வருகின்ற அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் நம்ம மார்தட்டிக்கிடுவோம், நாங்கள் கல்வியில் முன்னேறிட்டோம்னு சொல்லி. எந்த அடிப்படையில்னு எங்களுக்கு தெரியவில்லை. 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் 3ஆம் வகுப்பு கல்வி ஏட்டை படிக்க முடியவில்லை என்று ஆசர் ரிப்போர்ட் கொடுக்கிறது, கல்வி மத்திய தரவாரியம் கொடுத்திருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், உதயநிதி அன்கோவை தவிர. ஏன்னா அவங்க மட்டும்தான் இன்றைக்கி என்னென்னமோ சுபிட்சத்தில் இருக்கிறதா சொல்லி கேள்விப்படுறோம் நம்ம. அதனால் இன்றைக்கு நேற்றைக்கு கூட இந்த கடந்த செக்மெண்ட்டில் இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்தச் சட்டம்னு ஒரு சட்டத்தை மசோதாவை கொண்டு நேற்று ஜி ராமகிருஷ்ணன் இந்து தமிழ் நாளிதழில், அவர்களுடைய கூட்டணியைச் சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் இந்து தமிழ் நாளிதழில் நடுப்பக்க கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்தச் சட்டம் வந்தால் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 10% தான் கொடுப்பாங்க. இது வந்துவிட்டால் 90% வந்துவிடும். இருக்கின்ற வேலைவாய்ப்புகள், இருக்கின்ற அடிப்படை பணியாளர்கள், ஓஏக்கள் உட்பட சமூக நீதிக்கு எதிரான, சமூக நீதிக்கு சாவுமணி அடிக்கின்ற வேலையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் எங்களது இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த சின்னதுரை அவர்களும் நாகை மாலி அவர்களும் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் என்று ஜி ராமகிருஷ்ணன் நேற்று எழுதுகின்றார். குமுறிக்கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத அந்த ஆட்சி நடக்குதே அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொல்லலை, அவங்க கூட்டணிகள். அப்படி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு விஜய் அவர்களை எதிர்க்கட்சியாக வருவதற்கான முகாந்திரத்தை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் போராடுகின்றோமே என்று நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கல்ல. 180 தொகுதிகளை நாங்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 அல்லது 4 செக்மெண்ட்டுகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டிலும் 10,000 to 15,000 மக்களை சந்திக்கின்றார். ஏறக்குறைய ஒரு தொகுதியில் 45,000 பேர் என்றால் வெற்றி வாய்ப்புக்கான வாக்குகளை எடப்பாடியார் ஏற்கனவே பெற்று வந்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது. 2016 தனித்தே நின்று 234 தொகுதியிலும் தனித்தே நின்று ஆளுங்கட்சியாக மாறி 44.5% வாக்குகளை பெற்று எங்களுக்கு எதிராக எதிரிகளை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை என்று சொன்னவர் புரட்சித் தலைவி அம்மா. நீங்கள் உடனே கேட்பீங்க, இப்போ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. 99.9% இயக்கம் இன்றைக்கு எடப்பாடியார், நீங்கள் பத்திரிகையாளர்களை சொல்கிறேன், 99.9% இயக்கம் இன்றைக்கு எடப்பாடியார் பின்னால் வந்துவிட்டது.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இயக்கத்தை மிக அழகாக மிக நுட்பமாக கூட்டணி அமைப்பதாக இருக்கட்டும் அனைத்து விஷயத்திலும் இந்த இயக்கத்தை வெற்றிகரமான இயக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இன்னொரு ஆருடத்தையும் சொல்கிறேன். 2026 ஆளுங்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகமும் அமைகின்ற போது அன்றைக்கு எதிரிகள் காணாமல் போவார்கள். எப்படி தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமோ அதை போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை விட வலிமையான தலைவராக, ஏன்னா ஆருடம் தொடர்பா பேசலாம். கிளைக்கழகத்தில் இந்த அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகள், இவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் செய்யப்படவில்லை, இதுல பெரிய ஒரு பட்டியலை நீங்க சுட்டி காட்டினீங்க. இவையெல்லாம் சரி செய்வதற்கு மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அதற்கு ஒரே வாய்ப்பு ஒன் அண்ட் ஒன்லி தி ஆப்ஷன் வந்து தாவேகாவுடன் கூட்டணி சேர்வதுதான் அல்லது அவர்களை அதிமுகவுடன் சேர்ப்பதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்து விட்டதுங்கிறதுக்கே நான் சொல்றேன். எதிர்க்கட்சியாக திமுக வருவதை தடுப்பதற்கு தான் நான் சொல்றேன். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது 180 தொகுதிகளை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் நாங்கள் 10,000 15,000 பேரை சந்திக்கிறோம். எங்களுக்கு ஆளுங்கட்சிங்கிறது ஆல்ரெடி முடிவானது. எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாதுங்கிறத ஆல்ரெடி முடிவானது அப்படின்றது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதை தான் சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் வந்து 3 இல்ல 4 செக்மெண்ட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை சந்திக்கிறார். ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து 10 to 15,000 பேர் மக்கள் வருகிறார்கள். அப்போ 4 செக்மெண்ட்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கிடுங்க, 60,000 to 60,000 பேர் வர்றாங்க. இந்த செக்மெண்ட்டில் போகிறவங்க அடுத்தது நிர்வாகிகள் வேணால் போவாங்களே தவிர தொண்டர்கள் யாரும் இந்த இதுலேருந்து அடுத்ததுக்கு போகிறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 180 தொகுதியை முடித்திருக்கிறார் இன்றைக்கு வெற்றிகரமாக. மக்களின் நலன் சார்ந்து அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்கிற போது, எங்கள் நாகைவி தொகுதிக்கு வருகின்ற போது எங்கள் அண்ணன் OS மணியன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தலைமையில் அங்கே நடக்கின்ற போது சொல்கிறாரு, இந்த நாகப்பட்டினத்திற்கு நான் மருத்துவக் கல்லூரி ஒரத்தூரில் கொடுத்தேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் சொல்கிற போது ஆசியாவிலே முதல் மீன்வள பல்கலைக்கழகத்தை இந்த நாகப்பட்டினத்துக்கு நான் கொடுத்தேன். அப்படி அவரால் சொல்ல முடியும். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தேன். எந்த ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாமல் ஒரு பரோட்டா மாஸ்டருடைய மகன், இப்போ சென்ற வாரம் செய்தியில் வந்துச்சு, இந்த செக்மெண்ட்டில் 638 பேர் வந்து மருத்துவ மாணவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 6,434 பேர் வந்து மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். எங்களால் வந்து மார்தட்டி சொல்ல முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்களை செய்திருக்கிறோன்னு. இவங்க சொல்லுவாங்க 1000 ரூபா கொடுத்தோன்னு. அது கூட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான நிதி 2,500 கோடி ரூபாயை மடைமாற்றம் செய்து விட்டார்கள். SC/ST கமிஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்கான ஆட்சியாக தாவேகா இந்த கூட்டணி தொடர்பா நம்ம பார்க்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த கொடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்திய உற்சாகமாக இருக்கட்டும், அல்லது அதன் பிறகு நிறைய கருத்து விமர்சனங்கள் வருது. RB உதயகுமார் ஒவ்வொன்றா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்தை பார்த்து துணை முதலமைச்சர் அந்த மாடலை வந்து அதிமுகவுடன் தாவேகா சேர்ந்தால் அதெல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த தரப்பிலிருந்து எந்த பதிலுமே இல்லை. ஏன் அதிமுக இவ்வளவு வழியே போய் பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது கரூர் துயர சம்பவத்தை வைத்து இந்த கட்சியை குழி தோண்டி புதைத்து விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது தாவேகாவை. நாங்கள் வந்து எந்த ஒரு கட்சியும் ஜனநாயகத்தை நாட்டில் வந்து யார் வேணுமானாலும் இயக்கம் நடத்துவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக. என்ன 1.5 மாதத்திற்கு முன்பு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நடத்திய இதை வந்து ரவுண்டானாவில் அனுமதி கொடுத்த நீங்கள் உதயநிதியை விட கூடுதலான கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்தது. ஏற்கனவே நீங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம்ல நீங்க இருக்குது. இல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுடுறோம். இருந்தவர்களும் கூட இல்லங்க யாரு அப்படின்னு சொல்ல வரல, 2 பேருக்கும் 50-50 இருக்குங்கிறதான் சொல்ல வரேன். இந்த அமைப்புக்கு ஒரு எவ்வளவு நீங்க லைபிலிட்டியை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அரசு இயந்திரத்திற்கும் 50% லைபிலிட்டியை நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லி அப்படியே கட்சியை பேன் பண்ணிடலாமாங்கிற லெவலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறி துடிக்கிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ நடந்திருக்கு. 6-7 மாவட்டங்களில் நடக்காத ஒரு இன்சிடென்ட் கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது? அப்படி பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஜனநாயக நாடு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல நாங்க அவங்க கூட்டணி எதிர்பார்ப்பார்கள் யார் குற்றவாளி என்பதை நாடு அறிந்து கொள்ள வேண்டும். அது விடுங்க. இப்போ இந்த கூட்டணி தொடர்பா ஒவ்வொரு நாளுமே இப்படியான முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொதுச் செயலாளர் பேசிவிட்டார். ஆனா அந்த தரப்புல இருந்து உங்களுக்கு ரியாக்டே இல்லை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறாங்க. இல்ல அது அவங்க ரியாக்ட் பண்ணணும் இல்லைங்க. தொண்டர்கள் வந்து அவர் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கு காலையிலே அவரை எடப்பாடியாரை பேட்டிக்கின்ற போது விஜயை பற்றி கேட்குற போது அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரியலைங்க. இன்றைக்கி நடந்த துயர சம்பவம், அதாவது ஒரு யதார்த்தமான மனிதராக அதை வச்சு உடனே விஜய் இப்படி பண்ணிட்டார், விஜயால் தான் அந்த 41 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு யாருக்கும் பேசலாம். ஆனால் அதை ஒரு யதார்த்தமாக ஹேண்டில் செய்தார். அவர் கூட்டணி வரணுங்கிறதுக்கெல்லாம் செய்யலை. யாரும் விஜய் கூப்பிட்டு எந்த தொண்டர்களையும் நீங்கள் போய் எடப்பாடியார் ப்ரோக்ராமில் கொடி பிடிச்சிக்கிட்டு இல்லைங்கன்னு சொல்லலை. அப்போ தொண்டர்களே
இவர் தான் உண்மையான தலைவராக இருக்காரு, உண்மையான மக்களுக்கான தலைவராக இருக்காரு, அவங்க நம்ம கட்சியை மூடு விழா நடத்துறதுக்கு பார்க்குறாங்க இந்த இன்சிடென்ட்டை வச்சு அப்படின்னு மக்களாக முடிவு பண்ணுறாங்க, தொண்டர்களாக முடிவு பண்ணுறாங்க. காத்திருக்கவில்லை, ஆனால் தாவேக்காவை எதிர்க்கட்சி ஆக்குவதற்கு முனைப்பு காட்டுறது. நிச்சயமா அதை தான் நாங்கள் எங்களுடைய கருத்தாக சொல்ல வர்றோம். நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் கவி,